Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன் friends. And by the way, என்னோட நேம் வந்து EBINA GIFTLIN. And friends, இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு DIY lip scrub தான் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதா தான் இருக்கும். சோ சிலவங்களுக்கு அது தெரியாம இருக்கும். இல்லனா dry lips இருக்கு, sharp lips இருக்கு, என்ன பண்ணனும் தெரியல அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பத்தி ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க, இன்னும் நம்ம சேனல்ல இருந்து ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல ஒரு சின்ன பெல் ஐகான் அப்பியர் ஆகும். அதே ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் என்ன வீடியோ போட்டாலும் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்ன டாபிக்ல வீடியோ அப்லோட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்பவே அந்த வீடியோவை பார்க்கவும் முடியும். சோ இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை சாப்டு லிப்ஸ் வரதுக்கு ரீசன் வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம லிப்ஸ் டேக் கேர் பண்ணாததுனாலயா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் இம்பார்ட்டன்டான ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்துட்டு அவ்வளோ ஹைட்ரேஷன். ஸோ அதாவது நம்ம தண்ணி நான் ப்ராப்பராக குடித்தாலே நம்ம ஸ்கின்ல இருக்க ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ட்ரைனஸ் வந்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு நம்ம சாப்டு லிப்ஸ் ஒரு ட்ரை லிப்ஸ் வந்து நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி குடிங்க. அப்போவே ஒரு 60-70% நம்ம லிப்ஸை வந்துட்டு சாஃப்டாக சப்பலாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஸ்க்ரப் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ரெண்டே இன்க்ரீடியன்ட் தான் நான் சொன்னேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோகனட் ஆயில். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற கோகனட் ஆயிலை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது தலைக்கு தேய்க்கிறது இல்லாமல் அந்த குக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனில் நான் வந்துட்டு கொஞ்சம் சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பார்ட்டிகிள்ஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை கொஞ்சமாக பொடிச்சு ஒரு குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸ் ஆகிற மாதிரி ஜஸ்ட் பொடிச்சு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு வந்து தேவை. ஸோ இனி எப்படி வந்துட்டு நம்ம லிப்ஸை இதை வச்சு ஸ்க்ரப் பண்ணலாம், ஒரு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு கோகனட் ஆயில் எடுத்துகிட்டேன். இங்கே பார்த்தீங்களா என் கையில் இருக்க ஹீட்னால அது வந்து நல்லா மெல்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கோகனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம சுகரையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சுகரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா கோகனட் ஆயில் அண்ட் இந்த சுகரை வந்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்னுடைய லிப்ஸில் இதை அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்ல சுகர் வந்துட்டு நல்லா நம்ம லிப்ஸில் வந்து செட்டில் ஆகிட்டுன்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரப் பண்ணணும். நம்ம நார்மல் ஸ்கின்னை விட லிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா லிப்ஸில் உள்ள அந்த ஸ்கின் வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்காக நல்லா வந்துட்டு ஜென்டலாக வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரப் பண்ணும்போது எப்போவுமே நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிற மாதிரி சர்க்குலர் மோஷனில் லைக் திஸ் இப்படி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். கோகனட் ஆயில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சும்மாவே நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணால் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறோம். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு கோகனட் ஆயில் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி சுகர் என்ன பண்ணுது அப்படி வாய்க்குள்ள சுகர் பண்ண நல்லா இனிக்குது. ஸோ சுகர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ண அப்படின்னா என்னது, டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண, அதான் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லிப்ஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நம்ம லிப்ஸ் பார்க்குறதுக்கு பிங்கிஷாக இருக்கும். அதே மாதிரி நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சோன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸோட சேர்ந்து அந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் லைட்டாக வந்துட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லைட்டாக அந்த மாதிரி அப்படி பண்ணுறதுனால அந்த லிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தெரிகிறது, கொஞ்சம் பெருசாக வைடாக ஃபுல்லாக தெரிகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னுடைய லிப்ஸ் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்துட்டு தெரியுதுன்னு. ஸோ இப்போ வந்து இந்த சுகர் அண்ட் அந்த கோகனட் ஆயிலெல்லாம் நான் வந்துட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா வைப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு நான் வைப் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு என்னவோ ஒயிட்டில் இருக்குது, அது வந்து சுகர் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிம்பிள் வந்து வந்திருக்குது. ஸோ அதான் அப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய லிப்ஸ் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த கோகனட் ஆயில் நம்ம போட்டிருக்கிறதுனால
நல்லா வந்துட்டு மாய்ஸ்சரைஸ்டாக நல்லா சாஃப்டாக நல்லா சப்பலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு DIY லிப் ஸ்க்ரப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து ட்ரை பண்ணலாம். எப்போல்லாம் ட்ரை லிப்ஸ் இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து பண்ணுங்கள். நம்ம லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிப்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகும். அதாவது ஸ்கின் வந்து கட் ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ எஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா லைக் பண்ணணும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.